மா குளிக்கிறது கொஞ்சம் சுடு தண்ணி போடுமா. சுடு தண்ணி போடா. நானே கை வேலையை உட்காந்துக்கிட்டீங்க பெருனா அதுமா காலையிலே உயிரை வாக்காதடா. பள்ளிவாசல போய் குளி. சும்மா போட்டு அடியா செஞ்சுக்கிட்டீங்க. இங்கெல்லாம் வீட்லயே ஒரே கக்கூசை வச்சுக்கிட்டு எத்தனை பேர் வந்து குளிச்சுக்கிட்டு போயிட்டு இருப்பியோ. அந்த காலத்துலயே இப்படிதான் பள்ளிவாசல்ல தான் எல்லாரும் போய் குளிச்சுட்டு ட்ரெஸ்ஸை மாத்திட்டு வருவோம். பள்ளிவாசல்லையா மாமி? எல்லாரும் அங்க பாப்பாளே. பார்த்தா என்ன இது? நீ உன் மாட்டு குளிச்சுட்டீங்க போறோம், மத்தவங்க மட்டும் குளிச்சுட்டு போயிட்டீங்க போறோம். அம்மா இதெல்லாம் ரொம்ப அநியாயமா. ஹீட்டர் தான் இல்லன்னு பார்த்தா வெட்டி தண்ணி சுடு தண்ணிமா வச்சு தர மாட்டா. காலையில செருப்பால இந்த அடி வாங்கிடாதடா. போய் ஒழுங்கு மரியாதை அங்க குளிச்சுட்டு வர வழியை பாரு. சுடு தண்ணி கிடத்தெல்லாம் கிடையாது. இங்க பொம்பளையில தான் குளிப்போம் வீட்ல. ஆம்பளையில எதனால பள்ளிவாசலுக்கு தான் ஓடணும். ஓடு. ஆமா என்ன பார்க்காத வரைக்கும் சென்டிமெண்டால அடிப்பா, பார்த்துட்டா செருப்பால அடிப்பா. என்னடா டென்ஷன்ல ரைமிங்கா பேசுறா? என்னடா அன்னைக்கு ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த உடனே தங்க கட்டியே தார பெட்டியேன்னு கொஞ்சினா, இன்னைக்கு என்னன்னா செருப்பால அடிப்பேன் பருப்பால அடிப்பேங்கிறா. என்ன இவள் ஆட்சிக்காலம் பேசுறான்? எல்லாம் நம்மட அறிவு தான் வந்திக்குது. பின்ன என்ன அபியாக் பாண்டா சும்மாவா? சரி மச்சா வா, அங்கேயே போய் குளிச்சு பாப்போமே அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்து. ஏன் சொல்ல மாட்டா? டவர் கிடங்க வந்து நிக்கிறா. உன்ன கழுத்தை தூக்கி பார்த்து என் கழுத்து வழியே 2 நாளா இல்ல குளுந்த தண்ணியில குளிச்சு இன்னும் என்னென்ன பட போறோம்னு தெரியல. ஆனா உங்களுக்கு தொடக்க டவல் பெர்னாடெஸ்கிஸ்லாம் கட்டப்பையில வச்சுக்கிறேன். அதை எடுத்துட்டு போய் குளிங்க. அப்படியே திரும்பி பார்க்காம கோவமா கிளம்பினாதான் பெர்னாத்துக்கு கொஞ்சம் தூடு தருவா. டவரு மச்சான் நீ வரப்ப எடுத்துட்டு வந்துரு எல்லாத்தையும். நாங்க கூறட்ட மனசி நீ இளம்பி குளிச்சு ரெடியாக மாட்டில. தொழுவைக்கு போக நேரமா விட்டாங்க. நாங்களாம் அப்புறம் இளம்பி வேலையெல்லாம் முடிச்சிட்டோம். நீங்க மணிக்கணக்கு உட்காந்துக்கிட்டீங்கறியா? அதுக்கு தான் நேரத்தோட இளம்பணும். தைக்காக போனா அங்கேயே பயான் பண்ணுவோம். நீ வேற பக்கமா இழுத்து பயான் பண்ணாதே, நெஞ்சு அடைக்குது. கசகசா ஊற வச்சா அதை எடுத்துட்டு வர மறந்துட்டேன். கொஞ்சம் எடுத்துட்டு வாங்க. அரைக்க ஆரம்பிக்கிறப்பவே எல்லாத்தையும் எடுத்துட்டு வர வேண்டியதானே. நம்மள வேலையாவது காணாது திட்ட வேற செய்வோம். அடி இந்த கசகசா கேட்டியாமே? ஆமா அந்த கசகசா கேட்டு கசகசன்னு கசம் பிடிச்சி போய் கிடக்குறேன். ஆத்த பிடிச்சி போய் நீங்களாம் அழகா குளிச்சு காலையிலேயே ரெடியா விட்டீல. உன சுப்பு தொழுனதோட இளம்பி அதை அரைச்சி விடுன்னு சொன்னா நீ பேன் வாயை பொழந்துக்கிட்டு தூங்குனா. நாங்களாம் அடுத்தடுத்து கோழியப்பத்தை சுடம் அது இதுன்னு வேலையை முடிச்சுட்டு குளிச்சு ரெடியாகிட்டோம். ராப்பட்டேனு ஊர் போட்டு தூக்கம் வர மாட்டேங்குதுமா. காலைல விரிஞ்சு சூரியனை பார்த்தா கண்ணை சொருவிக்கிட்டு வருது. என்ன மாதிரி டிசைனோ எனக்கு தெரியல. நல்லா இப்போ எனக்கு ஒரு வண்டி கிட்டி வளர்ந்து கிளந்து எடுத்தாவேன் கிண்ணி அதில் கொஞ்சம் அள்ளி வச்சு பேஸ்ட்டாக தட்டத்துக்கு வசதியாக இருக்கும். இதில் கையில் இந்த பக்கம் ஓடுது அந்த பக்கம் ஓடுது. ஒரு அம்மி அரைக்கிறதுக்குள்ளே மாதிரியாக வருதுடி. ஆனால் அபேத் பண்ணி ரொம்ப மெத்த மோசமானபடி. ஒரு வேலை செய்ய போகிறான்னா அவ்வளோ வளர்ந்து வட்டி எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு உட்கார மாட்டியா. உட்காந்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்துட்டு வா இதை எடுத்துட்டு வந்து ஒவ்வொருத்தையாக கொண்டான்னு வேலையை வீட்டிக்கிறிய. அப்போ நாங்களாம் மொத்தம் இந்த வேலையெல்லாம் பார்க்க மாட்டாமா. அதுக்கப்புறம் நான் தான் இந்த வேலையெல்லாம் மொத்தமாக செஞ்சேன்னு பீத்தத்துக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. அப்படியா வெறும் காலையில் அடுப்பு பற்ற வச்சு கறி சட்டி எதனடி ஏற்றுனியா? அதுக்கே வரவு இல்லை. உனக்கு கீழே யாராவது தீக்கி ஏற்றி வச்சுட்டாளா? என்ன காலையிலேயே இந்த கொதிக்கிற ஒளிவா? அந்த தட்டை எடுத்துகிட்டு வந்து மண்டே புழக்க போகிறோம் பாரு. நாற்றம் முடிச்ச காமெடியில் எங்கேயாவது போய் பண்ணி தொலை. எங்கே வந்து பண்ணாதே. அம்மாடி மண்டையா பிறந்தாலும் பிறந்துருவா. நிறையா நல்ல பிள்ளைகளோடைய சும்மா விளாட்டுக்கு பேசுறேன். இல்லை ஒரு ஜாலிக்கு லுலுக்கு கொஞ்சம் வளர்ந்து மட்டும் எடுத்து வந்துருவியல்லப்பா. டேய் இதை தண்ணி இறச்சி குளிக்கக்குள்ள விடிஞ்சிருமாடா. என் வாழ்க்கையில ஸ்கூல் அசம்பிளிலேயே லைன்ல நிக்காதவன கூட்டிட்டு வந்து பள்ளிவாசல குளிக்கிறதுக்கு லைன்ல நிக்க விட்டா பத்தியா? இப்போ வந்து கிடைச்சதுன்னு சந்தோஷப்படுறா. குளிச்சு ட்ரெஸ் மாத்திட்டு கிளம்புவோம். பசிச்சு தொலைக்குது. கஷ்டப்பட்டு காலு கடுக்க நின்று லைனை பிடிச்சி கக்கூசுக்கு போனா அங்க 1 பாத்ரூம் வருதே தவிர 2 பாத்ரூம் வர மாட்டேங்குதுடா. எவ்வளவு நேரம் நானும் முக்கி பார்த்துட்டு வந்துட்டேன். இனி 2 பாத்ரூமுக்கு இன்னும் எவ்வளவு மணி நேரம் லைன்ல நின்று வரப்போ போனமோ தெரியல. அத்தை முடிச்சவனே போடா. எல்லாமே ஜில்லுன்னு கிடக்குதுடா தண்ணி. ஏன்டா வெயில் கூட வந்துட்டடா. ஏன்டா இவ்வளவு ஜில்லுன்னு நிக்குது? காக்கா நீங்க குளிச்சிட்டீங்கன்னா வாளியே தந்தா நாங்களும் தண்ணி அரைச்சு குளிச்சிருவோம். இவன் எங்க ஜமாத்து காக்கா எங்க பள்ளிவாசல் அதான் குளிக்கிறதுக்கு வந்தோம். என் பேர் மூசா காக்கா. என் மச்சான் பேரு சேமம்மது. மூசாவா? அதான் நான் பார்த்தேன். எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குதேன்ட்டு. ஓ நீ தான் வளர்ந்து பெரியவனாயி அலிமாக்கு மச்சானாயி கல்யாணம் முடிக்க போற இல்ல? இருடா இந்த வர்றேன். மூசா இங்க வா. நீ சொல்லுங்க காக்கா. ஒழுங்கா இருக்கணும் புரிஞ்சுதா? பழைய கணக்கு உனக்கு தீர்க்க வேண்டியிருந்துச்சுடா. அதுக்கு தான் இது ஆரம்பம் தான் இவனுக்கு இருக்குது. ஆனா 1000 தான் சொல்லடி அபியாத்மா. உன்ன மாதிரி ஒரு மனதைரியம் எவளுக்கும் கிடையாது. வெக்கப்பட்டு வேதனைப்பட்டு துக்கப்பட்டு துயரப்பட்டு கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு செருப்படிப்பட்டு இருந்தாலும் பட்டு உடுத்திட்டு அழகா அடிக்கிறா பத்தியா? அங்க தாண்டி அழகா அடிச்சுக்க ஆளு கிடையாது. வாக்கும் மூக்கும் நம்ம லட்சணமும் எனக்கே என்னைய பார்த்தா பொறாமையா இருக்குது. அழகே பொறாமைப்படும் பேரழகு. கண்ணாடியெல்லாம் இப்படி வைக்காதீங்கம்மா. என் கண்ணே பற்றும் போல இருக்குது. இது என்ன பரிசு பொருள் மாதிரி?
யாரடா கவர்ல கட்டி வச்சுக்கிற? ஒருவேளை நம்ம அழகா பாராட்டி ஆண்டவனை வானத்திலேருந்து இறக்கி வச்சுப்பானோ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமா? அது இந்த மூட்டைக்கு பின்னாடி தூக்கி வச்சுக்கிது. தாய் திறந்து பார்ப்போம். இன்னும் ஒரு அழகான கண்ணாடி காப்பு, அழகான ஹிஜாபு. யார் இந்த ஆவாடியெல்லாம் வாங்கி வச்சது? நம்ம முகத்துக்குன்னே தச்ச மாதிரி இருக்குதப்பா. சோறாய்க்கிறாடி அபியாத்மா. டப்பாவை குப்பையில போடு, தாவடி எடுத்து தலையில போடு, காப்பு எடுத்து கையில போடு. நேரம் கிளம்பி தைக்காக்க போய் அவ்வளோ பெரிய வெறுப்பேத்து. அடி வந்து தொலையா, நேரம் காணாதா? இப்படி கண்ணாடி முன்னாடி நின்று மினுக்கிட்டீங்களா? அத்தோ தோ தோ, என்ன யாவும் பின்னாடி வந்து இப்படி பயம் காட்டுறியோ அம்மாடி? ஏன் அழகா பார்த்து என்ன பொறாமப்படுறாளோ? மாசால சூ சொல்லுங்கடி. மாசால சூ கடையிலம்மா வச்சுக்கிறோம். மாசால டிராவல்ஸ் தானங்க வச்சிருந்தா. அண்ணா போவா, நானே நல்ல மூட்ல இப்பதான் ரெடி ஆகிட்டிருக்கிறேன். சும்மா கண்ட இளவே சொல்லி வெறுப்பேத்தி என் திட்டு வாங்கிறாத பெருனா அதுமா. நீ வாரி யாரையும் வந்து தொலைறதுக்குள்ள 4 நிமிஷம் 3 தடவை தொழு வச்சுட்டு வீட்டுக்கு போய் பசாரி தின்ட்டு மல்லாக மறந்துருவோம் பார்த்துக்கோ. ஆஹா, இது ஏன் டைலாக் இல்ல? இது நீ காப்பி அடிச்சிட்டியா இப்போ? ஆமா, பெரிய டைலாக், மண்ணா போன டைலாக். தஞ்சாவூர் கல்வெட்டில் எழுதி வச்சுட்டு பக்கத்துலேயே உட்காந்துக்கோ. அடுத்த வர சந்ததி பார்த்து படிச்சு தெரிஞ்சு புரிஞ்சுக்கிறோம். ஆமா, இந்த வேற வேக்காட்டுக்கு எல்லாத்துக்கும் மண்டை சூடாக தான் இது போல இருக்குது. என்ன கத்துறாளுவோம். சரி வார நேரமா உதாடி பூவை கட்டிட்டாவா என்ன? அவ கட்டிட்டா, ஒரு முளை வாங்கி வச்சுட்டு வாங்க, நேரமாவுது. என்ன அதுக்குள்ள துளு வராதா? அப்போ ஊரட்ட மனசு மாதிரி கேள்வி கேட்காதீங்க. லாசெல்லாம் எப்படி வருவா? வாங்க நீங்க. அடி பசாரிட்டு போயிடுவோம். சாப்பிட்டுட்டு போறதுதான் சுண்ணத்தோ நோம்பு பேர் நாளைக்கு. ஆமா, இட்லி இடியாப்பம் கோழி அப்பன்னு எல்லாத்தையும் வச்சு அடிச்சு நொறுக்கிட்டு வாங்க. ஆளை பாருங்க, ஆளை 3 ஈத்தப்பழம் தின்னுட்டு போறதுதான் சுண்ணத்து. ஈத்தப்பழத்தை தின்னுட்டு வாங்க, இடத்த காலி பண்ணுங்க. நேரம் காணாது. அவா போவா, என்ன திட்டுறா காலையிலேயே? நீ சொல்லுவாடி, எனக்கு தெரியும்டி. அதுக்கு தாண்டி நான் அம்மியில் அரைச்சி ஊற்றுனதோட 2 இட்லி 4 இடியாப்பம் வச்சு உள்ள தள்ளிட்டேன். போடி. என்ன திட்டுனா சிரிச்சுக்கிட்டு இது பைத்தியமா விட்ட போல. ஆமா பைத்தியம், வா கிளம்பு, நேரமாவுது. காலப்பு பிடிச்ச மனசு. ஒரு மல்லிகைப்பூ கொடியே மல்லிகைப்பூ கட்டுகிறதே. அடடே, 3 புள்ளி, ஒரு ஆச்சரிய குறி. சரிடா தற்குறி. நானே எங்க அம்மா எடுத்த அந்த ஜர சட்டையை போட முடியாம அங்கன இங்கன குத்துதுன்னு வேற சட்டைக்கு தான் பார்க்க வந்திருக்கேன். இவன் வேற கவிதை அளவுன்னு சொல்லி நம்ம உயிரை எடுக்கான். என்ன வீட்டுல யாரையும் காணோம்? எல்லாம் தொழு போயிட்டாலே. நீங்க தொழுதாச்சா? இல்ல, தொழுவ முன்னாடி சாப்பிட்டு போறது சுண்ணத்துன்னு சாப்பிட வந்தோம். ஓ அப்படியா? வட்டலப்பம் பசாரெல்லாம் இருக்கத்தான் செய்யுது, வேணா சாப்பிடுங்க. அந்த நாய் சாப்பிட மட்டும் வந்த மாதிரி தெரியல. ஆனா நான் சாப்பிட்டு சட்டையை மாத்த தான் வந்தேன். நீ தொழு போலையா? இல்ல, நான் இப்போ தொழு போயிடுவேன் கொஞ்ச நேரத்துல. சரி, நான் உள்ள சட்டைக்கிட்டே இதான் என்ன பாக்குறேன். பார்த்து மாத்திட்டு வரேன். கொஞ்சம் சாப்பாடு மட்டும் போடுதாமா? சரி. எனக்கு கொஞ்சம் வெட்டலப்பம் கொஞ்சம் கூட வை. உன் கையால வச்சதை சாப்பிட வேணாம். டேய், இப்படியே நீ இந்த கடலை போட்டு தான் வச்சுருவேன். 4 நாள் ஒரே சட்டையை தான் போட்டு காமிக்கா நாத்தத்தோடு சுற்றி வைக்கிறேன். சட்டையை தூக்கி மூஞ்சில வச்சிருவோம் பார்த்துக்கோ. ஒழுங்கா வந்து தொலை உள்ள. இவன் வேற ஓலப்பாயில் நாய் மொண்ட மாதிரி வள வளண்டு. இவளுக்கு ஈத்துக்கு கிஃப்ட் வாங்கி வச்சோமே, சரி எடுத்து கொடுப்போம். இதான் நேரம். இந்த வரேன்டா டேய். சிறப்பான முறையில் எல்லாரும் பெருநாள் கொண்டாடிப்பியோன்னு நினைக்கிறேன். போன வீடியோவில் கமெண்ட் பண்ணி பெருநாள் வாழ்த்து சொல்ல சொன்னவங்க பேர்களை பார்ப்போமா? சப்ரீனா ஃப்ரம் ஸ்ரீலங்கா, ஜைனா கேட்டி, ஜஹீர் அஹமத், அசாருத்தீன், ஃபாத்திமா ஃப்ரம் கேபிஎம், உமர் பரக்காத், ஆபித் வாசிம் ஃப்ரம் பரங்கிப்பேட்டை, மரியம் ஜீனா, உமைரா யாஸ்மின், அப்புறம் சுஹைல் இப்ராஹிம்ங்கிறவங்க, ஹபீரா ஹபீபு, ஜியா உல்லா கான், அஷ்வக் அஸ்ரா, அப்புறம் ஜமீலுங்கிறவங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. ஃபாரிஸுங்கிறவங்க வாழ்த்து சொல்லியிருந்தாங்க. கிட்ஸ் நேம்ங்கிற ஐடியில் இருந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. யூசுஃப்ங்கிறவங்களும் அஃப்ரா ரிஸ்னிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாத்துக்கும் ஈத் முபாரக் வாழ்த்துக்கள். வீடியோ லைக் போட்டு பாருங்கள். கீழே ஹைப் கொடுத்த ஆப்ஷனை ஹைப் பண்ணி விடுங்க. நிறைய பேருக்கு வீடியோஸ் காட்டும். கமெண்ட்ஸில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். அடுத்த வீடியோ இன்ஷால்லா சீக்கிரமே போட்டுருவோம்.